வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்ட்லாம் யூடியூப் சேனல். இப்போ நம்மளுடைய பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, முதுநிலை ஆசிரியர்கள் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு கீழே தான் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வரும். மொத்தம் டோட்டல் போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1721 போஸ்ட். மொத்தம் நமக்கு 1721 போஸ்டர்ஸு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வரும்? இப்போ டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வரும்? அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 2021 தான் இந்த எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ எவ்வளோ வேகன்சி இருந்துச்சுன்னா 2287 பேக்லாக் வேகன்சி. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க, மைனாரிட்டி வேகன்சி இது எல்லாம். ஆனால் காமனாக இப்போ அந்த வேகன்சியோட லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1898. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு எவ்வளோ வேகன்சி இருந்தது அப்படின்னா 44. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது, அப்புறம் காமர்ஸுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டு தான் பெரிய ரோல் பண்ணுச்சு அப்போ 2021. ஆனால் இப்போ 2025 கம்ப்யூட்டர் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தான் ரொம்ப 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 அதிகம். ஏன்னா ஏஐ அப்புறம் தான் ஏஐ பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எந்த இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஒரு நியூ டெக்னாலஜியோ இல்லை நியூ எஜுகேஷனோ எனிதிங் எது பண்ணாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித்தவுட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இனிமேல். ஸோ அந்த சூழல் உருவாயிருச்சு, அது கவர்மெண்ட்டுக்குமே நல்லா தெரியும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 150+ நம்மளுக்கு வரும். அப்போ 1899 98 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 44 இருந்தது. ஆனால் மினிமம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில், ஏன்னா என்ன ஏற்கனவே 2021 நிறையா போஸ்டிங்கை போட்டு முடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறேன் நான், மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறையா போஸ்டிங் போட்டு முடிச்சிட்டாங்க. தென் அவங்களுக்கான ரிட்டைர்மெண்ட் பீரியடையும் அதிகப்படுத்திட்டாங்க அவங்க போன ஆட்சியில். அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மினிமம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 150+ எப்படியாவது இருக்கும் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதுலேருந்து அப்படின்னா நம்ம டிஆர்பி சைட்லேருந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால கொஞ்சம் வேகமாக படிக்க ஆரம்பிங்க. அதாவது இதுக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரே இன்ஸ்டியூட் வந்து 369 டெஸ்ட்டில் தான். காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் அவ்வளோ உழைச்சிருக்கோம், சும்மாலாம் இது பண்ணலாம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எம்சிக்யூஸ் எடுத்துக்கிட்டோம், நான் நிறையா வீடியோ சொல்லிட்டேன், இருந்தாலும் திருப்பி நான் சொல்லிடுறேன், நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் எங்கேயுமே இருக்கவே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஒய் நாட் அதர் ஆப்ஷன். இன்னும் ஃபஸ்ட்டு த்ரூட் இந்தியாவிலே ஒரு எக்ஸாமுக்கு இவ்வளோ விஷயங்களை பண்ணது ஒரே இன்ஸ்டியூட் எது அப்படின்னா நம்ம 369 டெஸ்ட்டாக மட்டும்தான். அதாவது எம்சிக்யூஸ் மட்டுமே. இந்த எம்சிக்யூஸ் புக்கும் படித்தாவே நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அந்த அளவுக்கான சப்போர்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இது மட்டும் இல்லை, வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம், பிடிஎஃப் நோட்ஸ் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் பிடிஎஃப் நோட்ஸை கம்பல்சரியாக சென்ட் பண்ணிடுவோம். நாங்கள் பிடிஎஃப் நோட்ஸில் யாருமே சென்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் நாங்கள் பிடிஎஃப் நோட்ஸ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த கண்டென்ட்டுக்கு எல்லாமே காப்பிரைட் பண்ணி வச்சுருவேன். எங்கே நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாலுமே வந்து அதுக்கு நாங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். காப்பிரைட் இஷ்யூஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தாராளமாக நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளைம் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் சிஎஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை, டெக் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது எஜுகேஷ்னல் ஓரியன்டான அப்கிரேடேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்கள எப்படி படிக்க வைக்கணும், எப்படி தேவை, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்ச்சு பை இன்ச்சாக கார்னராக நாங்கள் பிரித்து அவ்வளோ விஷயங்களை வந்து டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லை, மைண்ட் மேப் பண்ணியிருக்கோம், சீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸாக இருக்கும். இதுக்கு நோட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த நோட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான நோட்ஸ் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எந்த விஷயத்துக்கு வந்து அதிகமாக வச்சுருக்கணும், எதுக்கு வந்து கம்மியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற தகுந்தப்போ தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நோட்ஸ் எல்லாமே. அப்படி ஒரு அருமையான நோட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இது முடிஞ்ச உடனே ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே மைண்ட் மேப் கொடுத்துருப்போம். இந்த மைண்ட் மேப் பார்த்தாவே நீங்கள் படித்து போடலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கான்செப்ட் ஓரியன்டாக ஈஸியாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், வேகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் தேவையில்லாத டயக்ராம்ஸ் அது இதுன்னு எதுவுமே கொடுக்கல, பூரா டெக்ஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வரும். எம்சிக்யூஸ் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது நம்மளுக்கு.
அது ஓஎம்ஆராக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இது மிஷின் பேஸ்டாக இருக்கலாம், எனிதிங். ஆனால் நம்ம எழுத போகிறது வந்து 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், சரியா? ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நாங்கள் வந்து தேவையில்லாமல் டயக்ராமை நிறையா போட்டு அதுக்கு கொடுத்து உங்களுக்கு அதையும் படிக்க விடாமல் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் ஏதாவது நாங்கள் கம்ப்ளீட்டாக எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு அந்த மெட்டீரியலை டிஆர்பி, நெட்டு, செட்டு இந்த 3யும் ஒரே மாதிரி கிளியர் பண்ணணும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறேன், அதாவது 2019 நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நெட்டு ஒரு ஏன்னா +1 +2 கேடர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சிலபஸ் அதை தான் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த சிலபஸும் மாற்ற முடியாது நம்மளுக்கு. ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே இன்ஸ்டியூட் எது அப்படின்னா நம்ம 369 டெஸ்ட்டாக தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு டிஆர்பி கம்ப்யூட்டர் செக்டருக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா சப்போர்ட்டுமே கொடுப்போம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ இருந்து கொஞ்சம் வெறித்தனமாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வீக் அதாவது புதன்கிழமை ஷெட்யூல் போடுவேன், ஷெட்யூல் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன், நியூ ஷெட்யூல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் நான். கன்யூஸாக படிங்க, நல்லா படிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நாங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள்கிட்ட வந்து 2021 அப்புறம் டிஆர்பி கம்ப்யூட்டர் செக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஜாயின் பண்ணாங்க. இப்போ வருஷம் 2025 டில் டேட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல், அதாவது பிரிண்டட் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் காசு வாங்குமே தவிர மற்ற எதுக்குமே காசு வாங்காமல் சாஃப்ட் காப்பி, இப்போ நாங்கள் என்ன ரெடி பண்ணாலும் சாஃப்ட் காப்பி, வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சிஎஸ்க்கு மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். நான் சும்மா அந்த கூகுள் ஃபார்மில் போட்டு அப்போல்லாம் பண்ணவே மாட்டேன். எங்கே டிஆர்பியில் எப்படி பண்ணுறாங்களோ கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி எக்ஸாம் எப்படி பண்ணுறாங்களோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கும் இன்னும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் போட்டேன் எல்லாத்துக்கும். இந்த வீக் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்புவேன். புதுசாக நாங்கள் அதை அந்த போர்ட்டல் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டுருவேன், யார் யார் எவ்வளோ மார்க் வரீங்க என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் போட்டுருவேன். ஸோ தயவு செஞ்சு நல்லா படிங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, வெள்ளாடுத்தனமாக இருக்காதீங்க. திருப்பி வந்து சார் அது சார் இது சார்னு சொல்லி பழகாதீங்க. நீ மெச்சூர்டாக இருக்கிறதுக்கான பாருங்கள். அப்புறம் கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லி பழகாதீங்க. கவர்மெண்ட்டோட சூழ்நிலை நமக்கு தெரியாது. அதனால் நம்மளோட வேலை என்னது அப்படின்னா படிக்கிற வேலை. ஸோ படிப்போம், நல்லா படிப்போம். எந்த அளவுக்கு உங்கள் எஃபோர்ட்டை போட முடியுமோ போடுங்க. நெட்டை கிளியர் பண்ணி வைங்க, செட்டை கிளியர் பண்ணி வைங்க. இதே வந்து ஒரு மெட்டீரியலை வச்சு நீங்கள் நெட்டு செட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணி முடிக்கலாம் அப்படின்னா கிளியர் பண்ணி முடிக்கலாம். அந்த அளவுக்கு அக்கு வேறு ஆணு வேறு பிரித்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா நம்ம மெட்டீரியல் நல்லா யூஸ் பண்ணுங்கள். நம்ம மெட்டீரியல் நல்லா யூஸ் பண்ணாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் வந்து பயங்கரமாக எவால்யூட் ஆகிருப்பீங்க. எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். நம்ம மெட்டீரியலை வச்சு நீங்கள் படித்து முடித்த பிறகு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கெத்து வரும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். வீடியோ கிளாஸஸ்லாம் வேறு மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள், அதுவுமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இதே சிலபஸுக்கு நெட்டு சிலபஸ் பேஸ்டாக தான் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நியூ வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு எங்களுக்கு. ஏன் நாங்கள் அதுவுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அதாவது எல்லா விஷயங்களும் ப்ராப்பர் லைனில் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அலாதியான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், கிளாஸ் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணவே முடியாது. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக் வந்துடும். உங்களுக்கு அதிகபட்சமாக 4 to 5 months இருக்குது உங்களுக்கு. நல்லா இப்போ பார்த்தோம் அப்படின்னா 4-5 மாதம் இருக்குது. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்துடும். அதனால் இப்போயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.